visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் சுங்குவார் சத்திரம் இருக்கு. அங்க இருக்கிற திருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். சுங்குவார் சத்திரம் திருமங்கலத்தில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சமீபத்தில் கட்டப்பட்ட வைணவ கோயில் ஆகும். இந்த கோவில் பிரதான சாலையில் இல்லாம ஒரு குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் இல்லை. கிழக்கு நோக்கி அமைஞ்ச இந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது ஒரு பலிபீடம் அமைச்சிருக்கா. அதுக்கு அடுத்து ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது ஒரு கொடிமரம். அதுக்கு அடுத்தது மூலஸ்தானத்தை நோக்கியவாறு ஒரு கருடாழ்வார் சன்னதியை பார்க்க முடியும். இந்த கோவில் முழுவதுமே கருப்பு கற்களால் ஆன கோயில், கருப்பு கற்களால் கட்டப்பட்ட கோயில். விமானம் எல்லாம் தங்க வர்ணம் பூசியிருக்கா. இந்த கருப்பும் தங்க வர்ணமும் பார்க்கும்போது கண்கவரும் விதமா அப்படியே ஜொலிக்கிறது. பக்தர்கள் மூலஸ்தான மண்டபத்துக்கு போறதா இருந்தா சில படிகள் மேலே ஏறி தான் போனோம். மூலஸ்தான மண்டபம் பல தூண்களால் ஆன ஒரு மண்டபமாகும். மூலஸ்தான மண்டபம் பல தூண்களால் ஆனதுன்னு சொன்னேன். இந்த மூலஸ்தான மண்டபத்தோட கோபுரத்துல நடுவுல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளோட ஒரு விக்கிரகமும், இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துலயும் பத்மாவதி தாயார், ஆண்டாள், ஆஞ்சநேய சுவாமி, சங்கு சக்கரம் ரெண்டு பக்கத்துலயும் கடைசியில கருடாழ்வார் விக்கிரகத்தை வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. மூலஸ்தானத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி மேற்கு நோக்கி இருக்கும் கருடாழ்வார் சன்னதிக்கு போயிட்டு அவரை சேவிச்சுட்டு தான் போனோம். மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு துவார பாலகர்கள் நிக்கிற கோலத்துல காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்துல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிழக்கு நோக்கி 4 திருக்கரங்களோட காட்சியளிக்கிறார். அதுல மேல உள்ள 2 திருக்கரத்திலையும் சங்கும் சக்கரமும் வச்சுருக்கார். கருப்பு விக்கிரகத்தால் ஆன ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். கண்ணு அங்க இங்க நம்ம அசைக்க முடியாது, அவ்வளோ பிரமாதமா இருக்கார் பார்க்கறதுக்கு. அதே மூலஸ்தானத்துல உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதி பக்கத்திலேயே ஸ்ரீ பத்மாவதி தாயாரோட சன்னதி இருக்கு. ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனது கிழக்கு நோக்கிய சன்னதியில அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிறார். பத்மாவதி தாயார் சன்னதி உள்ளே உற்சவமூர்த்தி தாயார் விக்கிரகம் வச்சிருக்கா. மற்றொரு பக்கத்துல ஆண்டாளோட சன்னதி இருக்கு. ஸ்ரீ ஆண்டாள் தன்னோட கிழக்கு நோக்கிய சன்னதியில நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார். இந்த கோவில் கட்டியிருக்கிற விதம் பிரமாதமா இருக்கு. 2 நிறங்கள் தான் இதுல உபயோகிச்சிருக்கா. ஒன்னு கற்கள் எல்லாமே கருப்பு வர்ணம், அதே மாதிரி விமானம் எல்லாம் பார்த்தா தங்க நிறம். இதை பார்க்கும்போது ஆனா பற்பல வர்ணங்களை பார்க்குற மாதிரி ஒரு பிரமிப்பு ஏற்படுறது பக்தர்கள் மனசுல. ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த கோவிலை பார்க்கும்போது. அதே மாதிரி விமானத்துல இருக்கிற தசாவதார விக்கிரகங்களை வச்சிருக்கா. அந்த விக்கிரகங்கள் எல்லாமே கருப்பு. பின்பக்கம் இருக்கிற ஒரு தங்க நிறத்துல அந்த கருப்பு விக்கிரகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரவச நிலை ஏற்படும். இந்த கோவிலோட அவுட்டர் பெரிஃபரல், அதாவது வெளிப்பிராகாரத்தை பிரதட்சணமா வலம் வந்தா அங்க மேற்கு நோக்கிய ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியை பார்க்க முடியும். இந்த ஆஞ்சநேயர் சன்னதி பிரமாதமா இருக்கு பார்க்கறதுக்கு. கருப்பு விக்கிரகத்தால் ஆன ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் நல்ல உயரமாகவும் வசீகரமாகவும் இருக்கார் பார்க்கறதுக்கு. கையில கதை வச்சுட்டு இருக்கார். இந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை ஒரு பீடத்து மேல அமைச்சிருக்கான். அந்த பீடத்தோட 2 பக்கத்துலயும் சங்கு சக்கரம், நடுவுல திருமண் சுச்சரணத்தை பார்க்க முடியும். இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல தரைதளம் முழுவதும் கல்லு பதிச்சு ரொம்ப பிரமாதமா அமைச்சிருக்கான். இதனால வெளிப்பிரதட்சணமா வரும் பக்தர்களுக்கு காலில் கல்லு முள்ளெல்லாம் குத்தாத ரொம்ப வசதியா இருக்கு. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கோயிலுக்குள்ளேயே உக்காந்துட்டு போற வசதியா இங்க அங்கங்க பெஞ்ச் போட்டிருக்கா. அது ரொம்ப வசதியா இருக்கு. கோவிலுக்குள்ளேயே கோயிலுக்கான ஒரு மடப்பள்ளியும் இருக்கு. இங்க வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா பிரசாதம் கொடுத்துதான் அனுப்புறான். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல ஏகாதசி, அமாவாசை, எல்லா சனிக்கிழமையும், திருவோணம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பங்குனி உத்திரம், திருவாடிப்பூரம், அது மாதிரி 5 நாள் புரட்டாசி, இதெல்லாம் பிரமாதமா நடத்தின்னு வரா. இந்த கோவில்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ மட்டும் சொந்தமான கோயில் இல்லை. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் எல்லாருமே தங்களால் ஆன பொருள் உதவி, பண உதவி சேர்த்துதான் இந்த கோவிலை கட்டியிருக்கா. இதை வாழ்க்குள்ள இருக்கிற ஒத்துமையை எடுத்து காட்டுறது. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலோட பூஜை விசேஷங்களை கவனிச்சுட்டு வரவரோட பேரு பாலாஜி பட்டாச்சாரியார். அவரோட ஃபோன் நம்பர் 9940244345. இவர் நம்மளுக்கு இந்த கோவிலை பற்றிய சிறப்பு அம்சங்கள்லாம் எடுத்து சொன்னார். அதே மாதிரி இவர் பக்தர்களை அணுகி பேசுகிற விதமும் கண்டிப்பாக பாராட்டி ஏற்றிடணும்.
இவருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.